ஆக்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு அரசியல் சாசன சட்டத்தில் இருக்கக்கூடியதுக்கே நீங்கள் ஒரு கான்ட்ராடிக்டாக நீங்கள் பணத்தை கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதை தொடர்ந்து நாங்கள் வழக்கு தொடர்வோம் என்று சொல்லியிருக்கோம். இன்றைக்கு மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் மூலமாக இன்றைக்கு அந்த வழக்கும் தொடரப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் அவங்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நம்ம அலுவலகத்தில் நாங்கள் சொல்லியிருக்கோம். அந்த வழக்கில் உடனடியாக நம்ம அதுக்கு ஒரு தீர்ப்பு கிடைத்ததுக்கு பிறகு ஒன்றிய அரசாங்கத்தை மட்டும் அந்த பணம் வந்த பிறகு உடனடியாக நம்ம பிள்ளைகளை சேர்க்கின்ற அந்த பணியில் நாங்கள் எங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டோம். தெரிவித்துள்ளோம். பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பாதுகாப்பு மற்றும் ஆசிரியர்கள் பாதுகாப்பு உறுதிப்படுத்துகின்ற ஒரு இடத்துல வந்து ஸ்டூடெண்ட் ஆசிரியர் அடிக்கிறான், ஒரு இடத்துல ஆசிரியர் வந்து மாணவர் தாக்குறான்னு புகார் வந்துட்டே இருக்கு. ஏன்னா நீங்களும் கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கீங்க. இந்த ஆரம்ப காலகட்டத்திலேயே வந்து அந்த கவுன்சிலிங் எந்த அளவுக்கு எப்படி பிளான் பண்ணிருக்கீங்க? பொதுவாக 2021 நம்ம ஆட்சிக்கு வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 ஆண்டுகளுக்கு வந்து நீங்கள் சொல்கிறமான செய்திகள் இங்கொன்றும் அங்கொன்றுமாக வந்து கொண்டே தான் இருந்தது. அதற்காக தான் அந்த எமோஷனல் வெல்பீயிங் வாழ்வியல் திறன் சார்ந்திருக்கின்ற ஒரு புத்தகம் ஒரு கைடு நம்ம கொடுத்துருக்கோம். நாங்கள் இந்த கல்வியாண்டில் அதற்கு கொஞ்சம் அதிகப்படியாக நாங்கள் வந்து கவனம் செலுத்த வேண்டும். பிள்ளைகளுக்கு இந்த பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கின்ற இன்னையிலேருந்து ஒரு வாரத்திற்கு அந்த பிள்ளைகளுக்கு மன ரீதியாக நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த எமோஷனல் வெல்பீயிங் சார்ந்திருக்கின்ற அந்த வகுப்புகளை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். மாரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தனியாக நீங்கள் அதுக்கு ஒரு புத்தகத்தை நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். நாங்கள் ஸோ தொடர்ந்து பிள்ளைகளை இது சொசைட்டி என்று வரும்போது எல்லாருடைய பங்கு தான் இருக்கின்றது. பெரியவங்களுடைய பங்குகளும் இருக்கின்றது. சமுதாயத்தில் பழகக்கூடிய பெரிய மனுஷர்கள் ஒவ்வொருத்தருடைய பங்கும் இதில் அடங்கியிருக்கின்றது. ஸோ எல்லோரும் சேர்ந்து நம்ம பிள்ளைகளை நல்ல வழிப்படுத்த வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை. வெறும் நம்ம ஆசிரியர்கள் மட்டும் பாடம் நடத்துவது மட்டுமே பத்தாது. பாடத்தை முடித்து வீட்டுக்கு போகும்போது வீட்டில் இருக்கின்ற சூழ்நிலை எப்படி இருக்கின்றது, சுற்றி இருக்கின்ற சூழ்நிலை இருக்கின்றது, எல்லாத்துக்குமே பொறுப்பு ஒரு கூட்டு பொறுப்பாகத்தான் அது இருக்க வேண்டும். ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு எங்களுடைய பிள்ளைகள் பல்வேறு சாதனைகள் இன்றைக்கி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு இன்சிடென்ட் 2-3 இன்சிடென்ட் மேலே ஒட்டுமொத்தமாக சொல்ல முடியாது இல்லையா. பிள்ளைங்க இன்றைக்கி எப்படி சாதனை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள், ஒவ்வொரு விதத்திலும் அந்த சாதனைக்கு எப்படிப்பட்ட அங்கீகாரத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள், அதெல்லாம் நம்ம கண்கூடாக நம்மளால் பார்க்க முடிகின்றது. ஆக அந்த விதத்தில் இந்த ஆண்டு கல்வி முறையிலும் இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு வந்து மன ரீதியாக எப்படி ஒரு இதை கொடுக்க வேண்டும் என்ற விதத்தில் நாங்கள் வடிவமைத்திருக்கின்றோம். வாரம் ஒரு நாள் இந்த மாரல் சயின்ஸ் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அன்றைக்கி ப்ரெஸ் மீடியா கான்ஃபரன்ஸில் அதை சொல்லியிருக்கிறாங்க. எங்ககிட்ட தான் இருக்கிறதுக்கு நாங்கள் மிக விரைவாக அதை நாங்கள் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியில் வந்து போத் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் ரெண்டுமே உள்ளதாக இருக்கின்றது. ஸ்கூல் ரிலேட்டடாக அதை மட்டும் நம்ம ஃபஸ்ட் நம்ம ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. மிக விரைவாக முதலமைச்சர் அதை சொல்லுவாங்க. மார்னிங் ஹெல்த் மினிஸ்டர் பேசி தான் வந்தேன். கண்டிப்பாக ப்ரெஸ் இந்த கேள்வி கேட்பாங்கன்னே என்னன்னு சொல்லும்போது பயப்பட தேவையில்ல, அது ஒன்றும் வீரியமே இல்லாதது தான். நீங்கள் வந்து கவலைப்படாமல் இயல்பான வாழ்க்கை இருக்கலாம், அது ஒன்றும் கவலை கிடையாது. அப்படி ஏதாச்சும் அலாமிங் இருந்துச்சுன்னா நானே உங்களுக்கு சொல்வேன்னு சொல்லியிருக்கேன். தேங்க்யூ.